ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 10/6/2024 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் வரக்கூடிய கோல்சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள், இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிக்கு சந்திராஷ்டம காலம் அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம், மேஷ ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் சூரியன், குரு, சுக்கிரன், மிதுன ராசியில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. சந்திர பகவான் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடியவர்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் கடகராசி பூச நட்சத்திரத்திலிருந்து இந்த வாரம் சித்ரா நட்சத்திரம் துலா ராசி வரலும் போகிறார். கடகம், சிம்மம், கன்னி, துலாம் இந்த 4 ராசிகளுக்கு பிரவேசிக்கிறார். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு 15/6/2024 பிரவேசம் பண்ணுறார். இது சௌரமானம் ஆனி மாதம் பிறகுறது. சுக்கிரன் 13/6/2024 அன்னைக்கு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். 3ஆம் இடம், அதாவது மிதுனம்னு சொல்லக்கூடிய இடம் 3 கிரகங்களோடு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. அதாவது சுக்கிரன், புதன் மற்றும் சூரியன். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் சிறப்பு நாட்கள்னு சொல்லக்கூடியது சதுர்த்தி. அதாவது 10/6/2024 அன்றைக்கி சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி, வளர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது. எந்த ஒரு விஷயத்திற்கும் உங்களுக்கு தேவை எல்லாவற்றையும் அதாவது விநாயகர்கிட்ட கேட்கும்பொழுது பிள்ளையாரை போய் சேவிச்சுட்டு வாங்கோ, சதுர்த்திக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வாங்கோ, 9 தரம் சுற்றிட்டு 9 தோப்புக்கரணம் போடுங்க, என்ன தேவையோ அதை கேளுங்க, நிச்சயமாக கிடைக்கும். அதாவது சங்கடஹர சதுர்த்தி, வர சதுர்த்தின்னு 2 வகையாக இருக்குது. சங்கடஹர சதுர்த்தி தேய்பிறை சதுர்த்தி, இது வர சதுர்த்தி. வரங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுக்கு என்ன வேணுமோ, பணம் அதிகமாக வேண்டும், பொருள் வேண்டும், பொன் வேண்டும், வீடு வாங்கணும், அதெல்லாம் எது வேணும்னு கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் நிச்சயமாக வரும். இந்த வாரத்தில் சஷ்டி திதி வருது. சஷ்டி திதி 12/6/2024 அன்றைக்கி வருது. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் மற்றவர்கள் இல்லாதவர்கள் அவர்கள் குழந்தை பாக்கியத்திற்காக முருகப்பெருமானை நோக்கி ஒரு நாள் இந்த சஷ்டி விரதம் இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா 16/6/2024 பாபஹர தசமி அப்படின்னு வருது. அதாவது பாபஹர தசமி அப்படின்னு 10 விதமான தவறுகள் செய்யக்கூடியதற்கு அந்த நாள் அன்னைக்கு, அந்த தசமி அன்னைக்கு கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னா கண்டிப்பாக அந்த 10 விதமான தவறுகளும் போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது கங்கை பூமிக்கு இறங்கி வந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த தசமி. அந்த தசமி அன்னைக்கு குளிக்கக்கூடிய இடத்துல எல்லாமே கங்கை இருக்கிறதா ஒரு ஐதீகம். இதன் மூலியமாக கங்கையை நினச்சின்னு குளித்தோம்னாலே 10 விதமான பாவங்கள், அதாவது வாயால் செய்ய சொல்லக்கூடிய 4 பாவங்கள், உடலால் 3 பாவங்களும், மனசால் ஒரு 3 பாவங்கள்னு 10 பாவங்கள் இருக்குது. அதாவது வாயால் கடும் சொற்கள் பேசுகிறது, அடுத்த வார தவறாக பேசுகிறது, அதை தவிர என்ன சொல்கிறது, தேவையற்ற பேச்சுக்களை பேசி அவர்களுக்கு மேலே பொருளை இழக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது மெய்யால் பார்த்திங்கன்னா, உடலால் பார்த்தீர்களேனால் அதாவது பிறைமனை நோக்குதல், அதை தவிர அடுத்தவர்கள் பொருளை எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்தது அவர்களுடைய மனசால் நினைக்கிறது, அடுத்தவர்கள் மனசை துன்பப்படுத்துறது, அவர்கள் தவறாக போகணும்னு நினைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஒரு 10 பாவங்கள் இருக்குது. இந்த 10 பாவங்களும் கங்கை ஜலத்தில் குளிக்கும்போது நிச்சயமாக போகும். அதுவும் இந்த பாபஹர தசமி அன்றைக்கி கங்கையை நினச்சின்னு குளிச்சிங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பாவங்களும் போகக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் தனுசு, மகரம், கும்பம் இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம் இருக்குது. இந்த சந்திராஷ்டம காலத்தில் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையிறதுனால சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். சந்திராஷ்டமத்தில் பார்த்தேன்னா புதிய முடிவு வேண்டாம், முயற்சிகள் புதுசாக எடுக்க வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீங்களேனா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரமான அரிசி, பச்சரிசி இல்லைன்னா நெல் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். சரி, இந்த வாரம்
எப்படி இருக்குது மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்புங்க. உங்களுடைய பெயர், அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸினுடைய பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்றதை போடுறேன். முதல்ல வந்து உங்களுடைய ராசி சந்தி இருக்கா அப்படின்றத பார்க்கணும். அதாவது நட்சத்திர சந்தி, ராசி சந்தி அதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும். பாத சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். அதற்கப்புறம் லக்ன சந்தி இருக்கான்றதை பார்க்கணும். ஏன்னா 2 ராசிக்கு நடுவில் லக்னம் வந்துடும். அந்த மாதிரியான விஷயங்கள் நிச்சயமாக பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் லக்னம் வருது அப்படின்றத தெரிஞ்சுட்டு இப்போ இருக்கக்கூடிய கோல்சாரம் எப்படி இருக்குது, உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்னவோ அதை கொடுத்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணலாம். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 10/6/2024 முதல் 16/6/2024 வரை உண்டான வாரத்திற்கு இருக்கும் பலன்கள் என்ன அப்படின்றத ஒன்றா பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சனி பகவான் ராசியிலேயே இருக்கிறது விசேஷம். இருந்தாலும் ராசியிலேயே சனி பகவான் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உடல்நலத்தில் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 8ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல்நலத்தில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். உங்களுடைய ராசியில் சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது. அதாவது அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சு ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சின் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். குரு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல வந்து புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். புதிய அதாவது பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தேனால் 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவரும் அதாவது ஒரு கேந்திர திரிகோணாதிபதி மிகப்பெரிய சுபரான சுக்கிர பகவானும் வந்து 13ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். நல்ல ஒரு ஏற்றம். 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும் பொழுது வந்து கேந்திரத்தில் இருப்பார். திக்பலம் பெற்று கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர 5ஆம் இடத்துக்கு போகிறது அதை விட சால சிறந்தது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு போகும்போது 5ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 10/6/2024 16/6/2024 வரலும் உண்டான நாட்களில் 13ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடம் போகிறது பெரிய ஏற்றம். அதை தவிர வந்து 15ஆம் தேதி வந்து சூரிய பகவான் சப்தமாதிபதி 5ஆம் இடத்துல போகிறது நல்ல ஒரு ஏற்றம். 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறது. அதனால் நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியும் 3ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் மூலியமாக எல்லா விதமான விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள், தொழிலில் பெரிய அபரிமிதமான ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடம் வலுப்பெற்று போகிறதுனாலையும் 7ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கிறதுனாலையும் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. ஏன்னா 5ஆம் இடத்துல சுக்கிர பகவானும் இருக்கார், புதனும் ஆட்சி பெற்று போயிருக்கார், சூரியனும் அங்கே இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் தேதி கார்த்தால ஒரு 1 மணி 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதை தவிர வந்து ஒரு இடம் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதாவது வீடு மனை வாங்கக்கூடியது, அதுவும் வேளாண்மை மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர பார்த்தாலேயானால் பேடி ஃபீல்டெல்லாம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய, நிலம் நீர் சார்ந்த நிலம் வச்சுருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல 6ஆம் அதிபதி ஆட்சி இருக்கிறதுனால புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 12ஆம் தேதி கார்த்தால 1 மணிலேருந்து 14ஆம் தேதி மதியம் ஒரு 1:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். அது 7ஆம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது நல்ல ஒரு ஏற்றம், எதிர்பாலனத்தோர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சனி பகவானே சமசப்தமத்தை பார்க்கறதுனால, ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய கை ஓங்கி இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். நண்பர்களோட சிறு சிறு பிணக்கு இருந்தாலும் ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால சந்திர பகவான் 6ஆம் அதிபதி போகிறதுனால உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
8ஆம் இடத்துல 12ஆம் தேதியிலிருந்து, அதாவது 14ஆம் தேதி மதியத்திலிருந்து 17ஆம் தேதி அதிகாலை ஒரு 1 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் குரு பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். உடல் நலத்தில் மட்டும் நிச்சயமாக ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மறைந்து இருக்கக்கூடிய இடத்துலேருந்து திடீர் பணவரவு வரும். ஷேர் மார்க்கெட்டில் திடீர் ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அபரிமிதமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் இந்த இரும்பு சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவியை வழிபட்டு வர்றதும், அவங்க ஒரு குங்கும அர்ச்சனை பண்ணிட்டு வர்றதும் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். நீங்கள் ஒரு கருப்பு துணி அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் தானம் கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், வந்த பிரச்சனைகள் எல்லாமே நல்லபடியாக விளக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.